நாங்கள் சரியம்பா ஷோக்கு வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ யாரும் பார்க்கல கத்துவாங்களே சார். நான் போட்டிருக்க கலரே போட்டிருக்கேன் சார். அதாவது இன்னைக்கு வந்து வாரிசு ஷூட்டிங்ல வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். எங்க பக்கம் தெரியல பார்த்துட்டு இருக்கேன். எங்கே நீ எங்கே கண்ணீர் வலியுதடி கண்ணு காதல் ரோஜாவே எங்கே. காவியா யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது முத்தமா யூடியூப் சேனல் வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீதான் அங்க ஒருத்தர் எடிட் பண்ணிட்டு இருக்காரு போட்டோ வீடியோவை. கஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜாவே நீ எங்கே கண்ணீர் வலிதடி கண்ணீர் கண்ணுக்குள் இவருங்களே ஆக்சுவலா முத்தமா யூடியூப் வழியாக பாருங்க. அம்மட்டு யூடியூப் பைத்தியங்களா இருக்குங்க. இங்க பாருங்க ஒரு பைத்தியம். அம்மா மாமா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலையா? யூடியூப் வைக்கலையா? அம்மா அந்த மனதாசா கடவுள் கொன்று ஞாபகம் ஞாபகம் அந்த பாட்டு தான் உனக்கு தான் தெரியாது தானே. வெறித்தனமான யூடியூப் காவியா அபீரா ஃபேன்ஸ். சொல்ல கூட விட மாட்டாங்க. அங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த சீரியலுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி. தினியா ஹாய். தினியா ஹாய். மது ஹாய் சொல்லு. நாங்க சரியம்பா ஷோக்கு வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறியா? அடுத்த பாட்டு பாடுவோம் அழகா எடுத்து போட்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறாங்களா? வீடியோ எடுத்து விட்டு ஐயோ கேவலம் அல்ல காவியா. ஒழுங்கா வீடியோவா இருக்கிறியா யூடியூப் கேஷ்ல? கேம்ல ஆடுறாங்க. கேம் விளையாண்டே வீடியோ எடுக்கிறாங்க. அவ்வளவு துச்சமா இருக்கு. உங்க ஆர்டிஸ்ட் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. லக்ஷு எல்லாத்துக்கும் ஒரே ஹாட்டா? அம்மா வீட்டு வேலைக்காரமா இருப்பாங்க. ஆனா அவன் தான் மாமா. ஒரே ஜோக்கு தான். அம்மாடி அம்மா வேண்டாம் எனக்கு இது போயிடா சாமி. என்ன பக்கம்
தினியா தினியா உன் மண்டைக்கு மேலே ஒளிவிடம் தெரியுது. அடேங்க அப்பா. கொஞ்சம் தேங்க்யூ மேடம். இவர் தான் எங்கள் டேரக்டர், எங்கள் செல்ல டேரக்டர். மாமா கோவப்படுங்க. அஜய் லக்ஷு அஜய் லக்ஷனா லக்ஷனா அது பேர் அது துக்கப்பட்டு துயரப்பட்டு. வேப்பம்பட்டு வேப்பம்பட்டு காது கேட்க மாட்டேங்குது. போனாலும் இப்போ 10 செகண்ட் வேஸ்ட்டு. பைத்தியக்காரி ஒரு ஹார்ட் கொடு. அவ்வளோதான். அப்பா தான் கொடுத்துக்கிட்டு எப்படி கோவப்படுற சிம்புவை பாருங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்குங்க ஷூட்டிங் ஸ்பாட். நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன். பாட்டு பாடியே தூங்க வச்சுருவாங்க போல. கண்ணே கலைமானே கன்னிமயில் கண்டேனுனை நானே அதிபகலுனை நான் பார்க்கிறேன் அகவனை இதைதான் கேட்கிறேன். அனுப்பிங்க அங்கே பாருங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால பண்ணுறான். லக்ஷு திரும்பி ஹார்ட்டை கூட அந்த பீச் ஓரத்தில் வெள்ளைக்காரங்க வந்து இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, ஆள் ஒரு சேரை போட்டு. மது முத்தமா தள்ளிக்க. பீச் ஓரத்தில் வெள்ளைக்காரங்க வந்து இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. ஹே தினியா என்னது மேடம் வைங்க. என்னது இது? உலகங்க அப்படியே போட்டுக்கிட்டு மேடம் என்ன பண்றீங்க? வேதனைகள் எனக்கு சொந்தமடி கடலை கண்ட பின்னே கடல் கை மூடி மறைவதில்லை. கண்ணகி சிலையில் இருப்பாங்களே சிலம்போட நிற்கிற மாதிரி போனோன்னு நினைக்கிட்டு இருக்கேன். கை மூடி மறைவதில்லை. மஞ்சக்காட்டு மைனா பிறகும் பாட்டு படியே சாவடிக்கிறாங்க பாவம். அம்மா காயம் மூடு கண்ட பிறகும் உண்மையுள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வழி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற மனம் புரிவதில்லை. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காட்டிலே காயும் நிலவு காளிதாசன் கதை அதுக்கே வெளியே தெரியுங்களா? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீங்க ஆமா சொன்னீங்க. பணத்தை திருப்பி எப்படி சிரிக்கிறாங்க வரேன். ரிப்போர்ட் வச்சிருந்தேன். எஸ் ஆமாம் பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே நடிக்கிறாங்க. அதுக்கு நீங்க வெளியே நில்லுமா. நீங்களும் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? இது எவ்வளோ கிளாட்டாக இருக்கு என் கேமரா.
அப்போ ரீல் எடு மஞ்ச கட்டு வேணாம் மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா. பக்கத்துல யாரு? காட்டு மைனா கொஞ்சம் கொஞ்சம் போல விளாட்றாங்க, கியூட்னஸை காமிக்கிறாங்க. இங்கே கேமரா எடுத்துக்கிட்டு தெரியுதா? சாரி சார். தமிழ் இதெல்லாம் யாரு பார்க்க போறா? மாச்சதா அப்பதான் வந்தது அப்படிதான் இருக்கு கேங்ல. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கொடைக்குள்ள வந்தாச்சு. ஐயோ யாரும் பார்க்கல, கத்துவாங்களே சார். நான் போட்டிருக்க கலரை போட்டிருக்கேன் சார். மாட்டி விடுறாங்க. அப்படியே பயந்துருவேன். நீ அப்படியே பயந்துருவ. கியூட்னஸை காமிக்கிறாங்க. இவங்க தான் எங்கள் புதுசாக வந்துருக்குது. அவங்க ரசமாக தான் இருப்பாங்க. அப்பயும் ஓட மாட்டேங்குது. சொன்னதே சொல்லிக்கிட்டு இப்படி என் ஆடியன்ஸ் அப்படி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. டிஸ்கிரைப் பண்ணா தெளிவா மீனிங் சொல்றதா டிஸ்கிரைப் அது தெரியுங்க. நானும் எல்கேஜி யூகேஜில படிச்சிருக்கேன். என்னது எல்கேஜி உனக்கு டிஸ்கிரைப் பண்ணி யூகேஜி தான் படிச்சிருக்கீங்க. இது நல்லா நான் கண்டென்ட் எடுக்க வந்தா என்ன கருத்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாவே நீங்க யூகேஜி தான் படிச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய படிக்கலாம் உங்களை யாராவது மடக்கு அடிச்சிட்டாங்களா? அக்காவும் தங்கச்சியும் இவ என்ன அடிச்சா மட்டும் அதான் போயிட்டு இருப்பேன். நம்ம பத்தி சொல்லுவீங்க. கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இப்பதான் வந்துகிட்டு ஒரு கை வலிக்குது, எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம். புதுசாக வந்திருக்கோமே. அதான் நான் சொல்றது என்னவென்றால் ஒன்றும் இல்லை போட்டு சொல்லாத. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பெல் பட்டன் மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த டாஸ்க் பாருங்க திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு நான் வந்து பணம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. பாத்தீங்க தமிழ் வந்தாங்க. ஆமா எதுவும் பேசாதீங்க. அப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. நீங்க எல்லாரும் போங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க.